சிஏஜி மெம்பர்ஸ் அண்ட் நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு மாலை வணக்கம். இந்த சீரியஸை கண்டினியூஸா பாக்குறவங்களுக்கு எங்களோட சிஏஜி மெம்பர்ஸ் அண்ட் சிஏஜி பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். நான் இந்த கேர் கிவர் அட்வொகசி குரூப் ஸ்பெஷல் நீட் சீரீஸ்க்கு மாடரேட்டரா இருக்கேன். என் பெயர் மலிகா பர்வீன், மனநல ஆலோசகர். ஸோ இன்னைக்கு நம்ம 13வது செஷன்ல மீட் பண்ணியிருக்கோம். இந்த மந்தோட தீம் பாத்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெபிசிட்ஸ், அதாவது அறிவு வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு பேச்சு மற்றும் மொழி பற்றாக்குறைகள் பத்தி தான் பேச போறோம். கம்யூனிகேஷன் கத்துக்கிறதுல, மற்றவங்களோட இன்டராக்ட் பண்றதுல, அவங்களோட இமோஷனல் வெல்பீயிங்க்கும் ரொம்பவே அடிப்படையா இருக்கு. ஸோ இந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிஃபிகல்டிஸ் இருக்கும்போது அவங்க தேவைகளை வெளிப்படுத்த முடியாம போகலாம். உறவுகளை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் அன்றாட வாழ்க்கையில பங்கேற்கும் திறன் குறையவும் வாய்ப்பு இருக்கு. இவ்வாறான சவால்களை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டறிறதுக்கும் ஸ்டிக்மாவை குறைக்கிறதுக்கும் கேர் கிவர்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கும் இன்டர்வென்ஷனை கரெக்டான டைம்ல கொடுக்க நாம இந்த மாதிரி டைம் ஒதுக்கி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது மூலமா ரொம்பவே உதவியா இருக்கும். இத அட்ரஸ் பண்றதுக்கு பேனல்ல எக்ஸ்பர்ட்டா மிஸ் மாளவிகா முத்துக்குமார், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஃபவுண்டர் அண்ட் ஹெட் ஸ்பீச் அவென்யூ எம்டிசி சென்னை, மைத்ரில இருந்து மிஸ்ஸஸ் உமா ஸ்ரீதர், அப்புறம் விஜய் ஹியூமன் சர்வீசஸ்ல இருந்து மிஸ் கலுஷா பேரண்ட்ஸோட கொஸ்டின்ஸை மீடியேட் பண்ணுவாங்க. சிஏஜி ரெப்ரசென்ட் பண்ணி டாக்டர் ஜானகி பாலகிருஷ்ணனும் நானும் ஜாயின் பண்ணிருக்கோம். மாளவிகா மேம் கேர் கிவர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. உமா மேம் அண்ட் கலுஷா மேம் நீங்க இப்ப கொஸ்டின்ஸ் மேம் கிட்ட கேட்கலாம். Malavika ma'am is a TEDx speaker. Basically, she's a speech therapist and founder of Speech Avenue. Thank you Mallika, thank you so much. மாலை வணக்கம் அனைவருக்கும், ரொம்ப நன்றி இங்க வந்தது. பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க இவ்வளவு தூரம் உங்க நாள்ல இருந்து டைம் எடுத்துட்டு பண்றதுங்கிறது பெரிய விஷயம். நம்ம குழந்தைங்களுடைய பெட்டர்மெண்ட்டுக்கு இதுதான் முதல் ஸ்டெப். இதுதான் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம மாற்றத்துக்கான எஃபர்ட்டும் எடுக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸோட குழந்தைங்க எல்லாருமே நல்லா வந்துருவாங்க கண்டிப்பா. ஓகே, ஸோ தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் என்னோட பேர் மாளவிகா. ஸோ நான் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன் ஸ்பீச் தெரப்பியில, பெங்களூர் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ நான் 5 வருஷமா ஸ்பீச் அவென்யூ அப்படிங்கிற கிளினிக்கை சென்னையில நடத்திட்டு வரேன். முதல்ல நான் மட்டுமே ஸ்பீச் தெரப்பி நீட்ஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில. இப்போ என்னோட சேர்ந்து சைக்காலஜிஸ்ட் 2-3 பேரும் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் 2-3 பேரும் இருக்காங்க. சோ மல்லிகா சொன்ன மாதிரி நிறைய மேடைகள்ல பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பட் இந்த மாதிரி பேரண்ட்ஸோட பேசும்போது தான் ஒரு கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம டு தி பெஸ்ட் பாசிபிள் நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்கான என்ன சொல்றது, முழு சந்தோஷம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல மட்டும் தான் கிடைக்கும் எனக்கு. சோ எனக்கு இதுல பங்கேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, Janaki, ma'am. Thank you, Thank you, ma'am. Thank you so much, ma'am. We'll go with the questions. ஏற்கனவே parents கேட்ட questions-ல first one சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளில் சிலருக்கு மட்டும் பேச்சு, மொழி மற்றும் தொடர்பு திறன்களில் பிரச்சனை ஏற்படுவது ஏன்? ஓகே, சோ இப்ப இந்த சிறப்பு தேவைகள் ஸ்பெஷல் நீட்ஸ்னு பார்த்தோம்னா அது ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்ப அதுக்கு அடியில நிறைய குறைபாடுகள் எல்லாமே எந்த மாதிரி இருந்தாலும் அது நம்ம சிறப்பு குழந்தைன்னு சொல்லிடுறோம் இல்லையா? இப்ப மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கிற குழந்தை, அப்புறம் டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தை, அப்புறம் ஆட்டிசம் ஏடிஹெச்டின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாருமே மூளை வளர்ச்சி ஒரு இது மட்டும்தான் அது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது இல்லையா? சோ சிறப்பு குழந்தைகள் அப்படிங்கிறது எல்லா டைப்பான குழந்தைங்களையும் நம்ம சேர்க்கறதுனால சில குழந்தைங்களுக்கு பேச்சு மொழி வளர்ச்சியில பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சில குழந்தைங்களுக்கு இருக்காது. ஓகே, அது நம்மளுடைய மார்க்கர் கிடையாது. ஒரு குழந்தைக்கு சிறப்பு குழந்தையா இல்லையா அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது ஒரு மார்க்கர் கிடையாது. பட் வேரியஸ் கேட்டகரிஸ், நிறைய வெவ்வேறு கேட்டகரி இருக்கிறதுனால நம்மளால ஒரு எல்லா குழந்தைங்களுக்கும் இது இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல.
ஓகே. சோ ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு குழந்தைக்கு கண்டிப்பா இருக்காது இல்லையா? நம்ம தம் பிரிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, இங்க நம்ம தம்பு இம்ப்ரெஷன் வைக்கிறோம்ல, கட்டை விரலோட இம்ப்ரெஷன், அது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு குறைபாடு ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படிங்கறதே ஒரு குழந்தைக்கு வந்ததுன்னா அது அதே மாதிரிதான் எல்லா குழந்தைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஒரு குழந்தையும் வெவ்வேறு. சோ தட் இஸ் வை எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிஃபிகல்டிஸ் இருக்கிறது இல்லை. தேங்க்யூ மேம். அடுத்த கேள்வி கலுஷா மேம் கேட்பாங்க. Galusha ma'am, can you hear us? அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். மேடம் கேக்குறதுங்களா? கேக்குது மேம். ஓகே மேடம், இப்ப நிறைய பெற்றோர்கள் வந்து இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு மொழி மட்டும் அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ மொழிங்கிறது வந்து நம்ம பேசுறதின் மூலம் நம்ம எப்படி பேச போறோம் அப்படிங்கிறது தான் மொழி. இப்ப நான் வந்து கன்னடத்துல பேசலாம், மலையாளத்துல பேசலாம், தமிழ்ல பேசலாம், அது ஒரு மொழி. ஆனா இப்ப இந்த சைன் லாங்குவேஜ்னு சொல்றாங்கல்ல, செய்கை மொழி, அதுக்குமே அதுவும் ஒரு மொழிதான். ஓகே, அது வாயால நம்ம பேசுறது இல்லையே தவிர சைன் லாங்குவேஜ்ங்கிறதும் ஒரு மொழிதான். சோ எஸ், லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் மூலமா தான் நம்ம பேச போறோம். அது வந்து வாயால பேசுற மொழியா இருக்கலாம், கை சைகை பண்ற மொழியா இருக்கலாம், நான் எழுதி படிச்சு இல்ல வந்து டிராயிங் பண்ணி உங்களுக்கு வந்து செய்கை பண்ணி அப்படியும் காட்டலாம். ஓகே, சோ மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் இதை ஒரு பெட்டர் குவெஸ்டனா பார்க்கணும்னா, பேச்சு மூலமா மட்டும்தான் என் குழந்தை கம்யூனிகேட் பண்ணணுமா? இந்த ரீடிங் ரைட்டிங் எழுதி கம்யூனிகேட் பண்ணலாம்ல, பார்த்து கம்யூனிகேட் பண்ணுவோம் சில பசங்க. இந்த செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து நம்ம மூளை வந்து சரியான அளவுக்கு மோட்டார் ரெஸ்பான்சஸ், அதாவது கை கால் ஃபங்க்ஷனிங்ல வந்து சரியா இல்லாததுனால வர்றதுதான் செரிப்ரல் பால்சி. ஓகே, சோ இப்ப அது இருக்கிற பசங்களுக்கு புரிதல் எக்கச்சக்கமா இருக்கும். ஓகே, பேச்சும் நல்ல வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அந்த பசங்களுக்கு. ஆனா எடுத்தோடனே வராது. அப்படி இருக்கிற பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்ணால இப்படி பாக்குறது, அது வேணுமானா இப்படி இப்படி பாக்குறது. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன வழிகள் மூலமா அவங்களுமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகே, அது பேச்சு மூலமா இல்ல, பட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செய்கை எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு மொழிதான் அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாதிரி இந்த பசங்களை அணுகணும். நன்றி மேடம். அடுத்த கேள்வி, மொழி திறன் வெளிப்பாடு தாமதத்திற்கு ஆரம்ப கால அறிகுறிகள் எவை? இதெல்லாம் நம்ம ஏர்லி சைன்ஸ் எடுத்துக்கணும். Okay. All right. See, this is a very very important question. என்னை பொறுத்தவரையில் வந்து இத நாம எல்லாருக்கும் சொல்லிட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரும்பாலும் எல்லாருக்கும் இது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்போ ஒரு குழந்தைக்கு குறைபாடு இருக்கும்போது ஒரு ஸ்டிக்மானாலேயோ இல்ல மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினாலேயோ பெற்றோர்கள் வராம இருக்க மாட்டாங்க. ஒரு காய்ச்சல், ஜுரம், இது பண்ண மாட்டேங்கிறான், என் குழந்தை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கறத கடகடன்னு வந்து டாக்டர் கிட்ட காட்டுற அப்பா அம்மாக்கள், என் குழந்தை பேசல, என் குழந்தை வந்து இன்னும் சரியா பார்க்கல, என் குழந்தை வந்து இன்னும் தேவையான அளவுக்கு ரெஸ்பான்சஸ் கொடுக்கல அப்படிங்கறத ஒரு குறைச்சு எடை போடாம சீக்கிரமே வருவாங்க. பெற்றோர்கள் வந்து தெரபிஸ்ட் கிட்டயோ டாக்டர்ஸ் கிட்டயோ சீக்கிரமே வருவாங்க இல்லையா? இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏர்லி சைன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பேசிக் லெவல்ல, ரொம்ப ஒரு குறைந்தபட்ச லெவல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து கூப்பிட்டா திரும்பணும், தன்னுடைய பேர் இதுதான் அப்படிங்கிற உள்வாங்கிக்கிற தன்மை முதல்ல இருக்கணும். ஓகே, சோ இப்ப வந்து மல்லிகா அப்படின்னு கூப்பிட்டா அவங்க திரும்பி கரெக்டா பாக்குறது வந்து that is one of the most important things. ஓகே, சோ அடுத்து வந்து ஒரு பொருள் வச்சு அவங்க ரொம்ப நேரம் விளையாடுறாங்களா, இல்ல வந்து பல பொருட்கள் வச்சு விளையாடுறாங்களா, ஒரு பால் எடுத்தா அதை தூக்கி போட்டு விளையாடுறதுக்கான இது தெரியுதா, இல்ல வெறும் அடிச்சு மட்டும்தான் விளையாடுறாங்களா, எந்த பொருள் எடுத்தாலும் அடிச்சுதான் விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு.
இந்த இந்த பொருள் எடுத்தா எப்படி விளையாடணும்னு தெரியல, அந்த பொருள் எடுத்தா எப்படி விளையாடணும்னு தெரியல அப்படிங்கிறது. நாம பேசும்போது கவனிக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ரீதியில பேச்சு மொழி வளர்ச்சியோடைய டெவலப்மெண்ட் இருக்காது. ஓகே, பட் இப்போ 1 வயசுல அம்மான்னு சொல்லியிருக்கணுமே, 1.5 வயசுல அப்பா அத்தை அந்த மாதிரி 2 வார்த்தைகள் சொல்லியிருக்கணுமே அப்படின்னா எல்லா குழந்தையும் அந்த ரேட்ல வளராது. அண்ட் தட் இஸ் ஓகே. பட் ஒரு வயசு குழந்தை, 1 வயசு 3 மாசம் உடைய குழந்தை வந்து ஹே அம்மா எங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்கும்போது கரெக்டா திரும்பி அம்மாவை பாக்குறானா, தாத்தாவை பாக்குறானா, பாட்டிய பாக்குறானா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாவும் நம்மளால கணிக்க முடியும். ஓகே, சோ நம்ம பெரும்பாலும் வீட்ல பேசுறது போது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா, நம்ம சொல்றது செய்யறாங்களா, இங்க வா உட்காரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போது அதுக்கான ரெஸ்பான்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த குழந்தை திரும்ப சொல்லணும்னு எதிர்பார்க்கலையே, நம்ம சொல்ல சொல்ல அந்த குழந்தை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? சோ அந்த புரிதல் தன்மை சீக்கிரமே வளர ஆரம்பிச்சிரும். 1 வயசு 1.5 வயசுலயே நல்லா வளர்ந்திருக்கும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு எல்லாம். சோ அப்ப அது குறைவா இருக்கும்போது கண்டிப்பா தெரபிஸ்ட் கிட்ட இம்மீடியட்டா போகணும், உடனடியா போகணும். அடுத்த கேள்வி ஒண்ணு இருக்கு மேடம். இது என்ன கேட்டிருக்கேன்னா, பேச்சு மற்றும் தொடர்பு கொள்வதில் குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு எவ்வளவு விரைவில் பயிற்சிகளை தொடங்கலாம்? ஓகே, பேச்சு பயிற்சிகளை எவ்வளவு எளிதா வந்து நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, ஆல்ரைட். ஒரு பெரிய கதையை சின்ன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, எவ்வளவு சீக்கிரம் பாசிபிளோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடணும் நம்ம. ஓகேவா? இந்த வந்து ஒரு தமிழ்ல 2-3 பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? 5ல வளையாதது 50ல வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்ம 5 வயசு 6 வயசுக்குள்ள நம்மளுடைய எல்லா திறன்கள், எல்லா ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? பேசுறது, கண் பார்வை, காது கேட்கறது, விளையாடுறது, நம்ம கை கால் நம்ம டெவலப்மெண்ட் எல்லாம் சரியா நடக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். ஒருவேளை இதுல ஏதாவது இருந்தாலோ, சின்ன பிழையோ, பெருசா நம்ம எதுக்காவது இதுக்கு நம்ம தெரப்பி எடுத்துக்கணும், டாக்டர் கிட்ட போகணுங்கிற பிழைகள் இருந்தாலோ நம்ம 6 வயசுக்குள்ள அதை குணப்படுத்திடணும். ஓகே, ஆர் குணப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஏன்னா 6 வயசு வரைக்கும் நம்ம சொல்றத ஒரு குழந்தை கற்பூரம் மாதிரி பிடிச்சுக்கும். ஓகே, அப்ப அந்த ஒரு நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கிற அந்த ஒரு நேரத்தை நம்ம விட்டுட்டோம், 6 வயசுக்குள்ள இதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம், இப்ப வந்துரும் சரியாயிடும்ங்கிறத பார்க்காம விட்டுட்டோம்னா பிற்காலத்துல அந்த குழந்தைக்கு நம்ம ரொம்ப எஃபோர்ட் எடுக்கணும், ரொம்ப முயற்சி செஞ்சு அந்த குழந்தைக்கு இப்போ ஆல்ரெடி பிக்ஸ்டா இருக்கும் சில பேட்டர்ன்ஸ் எல்லாம். 6 வயசுக்கு அப்புறம் 7 வயசுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப பிக்ஸ்டா இருக்கும் சில பேட்டர்ன்ஸ் எல்லாம். ஓகே, அதை மாத்துறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டி இருக்கலாம். ஓகே, டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். சோ சீக்கிரமே நம்ம எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு குறைபாடு இருக்கு, எனக்கு டவுட்டா இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னு நம்ம போய் பார்த்து இமீடியட்டா இதை நம்ம பண்றதுலதான் நமக்கு லாங் டேர்ம் பிற்காலத்துல அந்த குழந்தைக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு போறதுல, காலேஜ் போறதுல, படிப்பு, எழுத்து, அறிவுகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம இண்டிபெண்டா அந்த குழந்தை வளரும். தேங்க்யூ மேடம். அடுத்த கேள்வி, பேச்சு மற்றும் தொடர்புக்கான பயிற்சியை கொடுக்கும் போது குழந்தையை மையப்படுத்தி கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவை? This is also a very very important question. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, சென்னையிலயுமே தான் சொல்றேன். நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளா தெரப்பி கூட்டிட்டு போறேன் மேடம், ஆனா எந்த வித இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல, நாங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், 3-4 தெரபிஸ்ட் மாத்திட்டோம் அப்படின்னு. சோ இதுக்கு ஒரு காரணம், தெரப்பி ஒரு தேவையான நம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணாத ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க சொல்ற மாதிரி குழந்தைய மையப்படுத்தி நம்ம செய்யணும். ஓகே, இத 2 விதமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு ஆட்டிசமா, ஸ்பீச் அனுப்பிச்சிருங்க, ஓட்டி அனுப்பிச்சிருங்க, அடுத்த இந்த ஒரு தெரப்பி இருக்கு அதை அனுப்பிடுங்க, ஓகேவா? அப்படிங்கிற அந்த ஒரு ஜெனரல் புரோட்டோகால் இதுதான். அப்ப தலைவலினா நம்ம டோலோ 650 போடுற மாதிரி இல்ல. ஓகே, சோ ஆட்டிசமோ இல்ல இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையில நம்ம பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம ரொம்பவே ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம அதை கேரி ஓவர் பண்ணணும். ஓகே, அதை நம்ம கேரி அவுட் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் தெரப்பி. நம்பர் 1. இது இன்னொரு விதமா எப்படி பார்க்கலாம்னா, ஓகே இப்ப இந்த குழந்தைக்கு நிஜமாவே ஸ்பீச் தெரப்பி வேணும், இல்ல ஆக்குபேஷனல் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு அது வேணும், இல்ல விஷன் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு அது வேணும் அப்படின்னு போயிட்டோம்னா,
இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு இருக்கிற குறைபாடு இன்னொரு குழந்தைக்கு இருக்காது இல்லையா? இந்த கை கட்டை விரலோட இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, நம்மளோட தம்ப் இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒருத்தருக்கும் வேறுபடுதோ அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய கோல்ஸுமே அதே மாதிரிதான் வேறுபடும். ஒரு குழந்தைக்கு இருக்கிற பேச்சு மொழி வளர்ச்சியான குறைபாடுகள் இன்னொரு குழந்தைக்கு இருக்காது. அப்ப இந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து செய்யணும். அதை எப்படி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம வந்து திரும்ப திரும்ப கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கோம், கேள்விகள் எழுப்புறது மூலமா அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்க முடியும்னா அந்த மாதிரி ஒரு குறைந்தபட்ச தெரப்பியை மட்டும் நம்ம கையாண்டால் அது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பெரிய அளவுல வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அது கேப்பபிளா இருக்கிற குழந்தை தெரப்பிக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை இல்லையா? சோ அது ஒரு ஜஸ்ட் ஒரு 4-5 ரெப்பிட்டிஷன்ஸ் நான் பண்ணா இந்த குழந்தைக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா the child need not come for therapy. ஆல்ரைட். சோ நம்ம வேற வேற விதங்கள் வழிகள் திரும்ப நம்ம செய்யறத வந்து ரொம்ப கிரியேட்டிவாவோ ரொம்ப வந்து நம்ம யோசனை பண்ணியோ இந்த குழந்தைக்கு என்ன பொருத்தமா இருக்குங்கிறத பார்த்து நம்ம செய்யணும். சோ இந்த மாதிரி 2 விதமா நம்ம புரிஞ்சுக்கணும் குழந்தைய மையப்படுத்தி செய்யறதுங்கிறது. மேம் சிஏஜி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் இந்த தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கேர்கிவர் அட்வொகசி குரூப் ஸ்பெஷல் நீட் சீரீஸ் வந்து சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளோட பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற சந்தேகங்கள், குழப்பங்கள், கவலைகளை தெளிவுபடுத்துறதுக்காக எல்லா மாதமும் கடைசி செவ்வாய்க்கிழமை 7ல இருந்து 7:40 மணி வரை யூடியூப்ல நேரலையா நடக்கும். சிஏஜி வாட்ஸ்அப் குரூப்ல பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சாட் பாக்ஸ்ல நாங்க லிங்க் அட்டாச் பண்றோம். கூடவே இணையதளம், செய்தி மடல், யூடியூப், இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸும் போட்டிருக்கோம் ஆல்ரெடி சாட் பாக்ஸ்ல. சோ இந்த லிங்க்ஸ்ல இருக்கிற செய்திகளை படித்து அதன் மூலமா நீங்க பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். சோ தேங்க்யூ மேம். கலுஷா மேம், நீங்க நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாம். அடுத்த ஒரு கேள்வி. இது வந்து என்ன, ஏஏசி அதாவது நம்ம ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாற்று தொடர்பு முறையை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதால் வாய்வழி திறன் வளர்ச்சி தடைப்படுமா? புரியுது. ஓகே. அந்த டிஃபிகல்ட்டி இருக்குமா? இது வந்து பெரும்பாலும் எல்லா அப்பா அம்மாக்களுமே கேக்குறதுதான். இது வந்து நம்ம இங்க சென்னையில இருக்கிறவங்களும் சரி, வெவ்வேறு இடங்கள்ல நான் போகும்போதும் சரி, நிறைய இதே மாதிரி கேள்வி இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த மாதிரி செய்கையோ கார்டு காமிச்சோ சொல்ல சொன்னீங்கன்னா என் பிள்ளை அப்படியே உட்கார்ந்துரும் மேம், எனக்கு தெரியும். ஓகே, அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நிறைய நம்ம கேள்விப்படுற விஷயம் தான். இப்போ இந்த சைக்கிளுக்கு சப்போர்ட் வீல்னு சொல்லுவாங்க இல்லையா, சைட்ல 2 சப்போர்ட்டுக்கு ஒரு வீல் வச்சு நம்ம ஓட்டுவோம் இல்லையா, அந்த சைக்கிளுக்கு சப்போர்ட் வீல் வச்சு கொஞ்ச நாள் ஓட்ட பழகி அது மூலமா நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கான்பிடன்ஸ வளர்த்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த வீல் இல்லாம நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் இல்லையா. அதே மாதிரிதான் நம்ம ஏசி யூஸ் பண்றதும். ஓகே, என்னால பேசி புரிய வைக்க முடியுது, இந்த ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு என்னால இப்போ பேசியோ இந்த கார்டு காமிச்சோ இப்ப எனக்கு சொல்ல முடியுது, எனக்கு பாத்ரூம் போகணும், எனக்கு வந்து தண்ணி வேணும், எனக்கு வந்து தூங்க போகணும், எனக்கு இந்த கேம் வேண்டாம், எனக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம், எனக்கு இன்னைக்கு வந்து பசிக்குது, இப்போ எனக்கு சாப்பாடு வேணுங்கிறத சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு குழந்தையால ஒரு கார்டோ ஒரு இதுவோ காமிச்சு நம்ம சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா அந்த சக்சஸ் இருக்கு இல்லையா, தட் ஃபீலிங் ஆஃப் சக்சஸ் அண்ட் தென் அது அது நான் கேட்டு அவங்களுக்கு புரிஞ்சு எனக்கு அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பரிமாறுதல் இருக்கு இல்லையா, அது அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு வேர்டை ரிப்பீட் பண்ணா மட்டும் பயங்கரமா கை தட்டுறோம், சூப்பர், வெரி குட், அது எல்லாமே சொல்றோம் இல்லையா. அதே விஷயத்த நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஒரு லெவல்ல கார்டு மூலமா காமிக்கிறோம்னு வைங்களேன். ஓகே, கம்மி நம்ம நினைச்சுக்கிறோம், கம்மி இல்ல, பட் கார்டு மூலமா காட்டுறோம்னு வைங்களேன். நீ இதுல சொல்லி எனக்கு கரெக்டா புரிய வச்சுட்டியே, சூப்பர், வா நம்ம போலாம், நம்ம பாத்ரூம் போலாம், நம்ம கோவிலுக்கு போலாம், என்னென்ன அந்த குழந்தைக்கு நம்ம காட்டணும்னு சொல்லணும் அந்த குழந்தைன்னு நினைக்குதோ அது ரொம்பவே அவசியம். அதன் மூலமா அந்த குழந்தைக்கு வளர்ற கான்பிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது நான் மேற்கொண்டு இன்னும் ட்ரை பண்ணணுங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊக்குவிக்கும் இல்லையா ஒரு குழந்தைய, அது போல எதுவுமே கிடையாது. ஓகே, சோ இப்ப நம்ம எடுத்தோனே 10ஆம் கிளாஸ் படினா அது கஷ்டம் தான்.
ஒரு 2ஆம் கிளாஸ் படிச்சுதான் ஆகணும், 3 படிச்சுதான் ஆகணும், 4, 5, 6ன்னு போய்த்தான் ஆகணும். ஓகே, அந்த ஒரு வழிதான் இந்த ஏஏசி. ஓகே, சோ இத நம்ம ஸ்பீட் அப் பண்றதுக்காக பண்றோமே ஒழிய, இது பண்ணா இல்ல என் குழந்தை இதுலயே உட்கார்ந்துருவான் அப்படிங்கிற எண்ணம் உண்மை கிடையவே கிடையாது. ஓகே, நன்றி மேடம். நல்ல உதாரணத்தோட சொல்லியிருக்கீங்க. பெற்றோர்களுக்கு இது ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன் நானு. சைக்கிள் உதாரணம் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. அடுத்த கேள்வி, இண்டிவிஜுவலைஸ் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்ற தனிப்பட்ட மொழி பயிற்சிக்கு ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும்? இப்ப எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னா, ஒரு தினப்படி கேட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் to 40 நிமிஷம் ஆன் தெரப்பி செஷன் பேசிஸ்ல வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எல்லா தெரப்பி செஷனும் அப்படிதான் இருக்கும். பட் நீங்க ஒரு லாங் டேர்மா ஒரு பிள்ளைக்கும் எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப இந்த ஐடிடி இருக்கிற குழந்தைங்களுக்கு 6 மாசம் கொடுத்தா போதுமா? ஆட்டிசம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு 1 வருஷம் கொடுத்தா போதுமா? அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ட் ரெஸ்பான்ஸ் அன்பார்ச்சுனேட்லி இன்னும் நம்ம அறிவியல் மூலமாவோ ரிசர்ச் மூலமாவோ கண்டுபிடிக்கப்படவில்லை. ஓகே, சோ ஒரு குழந்தைக்கு என்னென்ன வேணும், அந்த குழந்தையுடைய என்ன சொல்றது ப்ரோக்ரஸ் ரேட்னு சொல்லுவோம். அதாவது அந்த குழந்தையுடைய பெட்டர்மென்ட் எப்படி இருக்கு, போன செஷனுக்கும் இந்த செஷனுக்கும் பரவாயில்லையா, இல்ல முதல்ல வந்த அன்னைக்கும் இப்ப 3 மாசம் கழிச்சு இந்த குழந்தைய வந்து நம்ம மறுபடியும் இப்ப எப்படி நம்ம சொல்ற ஸ்கில் செட் எல்லாம் இந்த குழந்தைக்கு புரிஞ்சிருக்கா, நம்ம வீட்ல பிராக்டிஸ் பண்ணது மூலமா இந்த குழந்தையுடைய புரிதல் வெளிப்படுத்துற திறமை எல்லாம் பெட்டர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லா குழந்தையும் ஒரு ஒரு ஸ்பீடுல வளராது இல்லையா. எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான அளவுல பெட்டர்மென்ட் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியல. கரெக்டா? சோ இப்ப அது ஒரு குழந்தைக்கும் மாறுபடும். அதுக்கேத்த மாதிரி தெரப்பி கொடுக்கணும். ஓகே, சோ இது ஒன் மோர் திங், மேபி இந்த இடத்துல மேபி நீங்க சொன்ன மாதிரி ஏஏசிய பத்தி ஆட் பண்ணணும்னா, ஏஏசி மூலமா ஒரு விஷயம் நடக்கணும்னா மேபி ஒரு வருஷம் ஆகலாம்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு குழந்தைக்கு. இல்ல நீங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் எனக்கு நீங்க ஸ்பீச்சே ட்ரை பண்ணுங்க. நீங்க வாயால பேச வைக்கிறதுக்கு மட்டுமே என் குழந்தைய ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து ஒரு பேரண்ட் சொல்லிட்டு வராங்கன்னா, மேபி அந்த குழந்தைக்கு அதை அச்சீவ் ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகலாம். ஓகே, 1 வருஷம் இந்த குயிக்கான சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம தெரப்பி எடுத்துக்கிறது எப்படி, 3 வருஷம் வந்து இல்ல அதுதான் வேணும்னு சொல்றது எப்படி இல்லையா. அப்ப நாம அதை எப்படி பாக்குறோம், அதை நாம எப்படி அணுகுறோங்கிறத பொறுத்தும் நம்ம எவ்வளவு நாள் தெரப்பி எடுத்துக்கணுங்கிறது மாறுபடலாம். ரைட், சோ தட் இஸ் ஆல்சோ a very important factor. நம்ம அதையும் ரொம்ப கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். சோ ஒரு குறிப்பிட்ட நேரம் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டா இவ்வளவு டைம் கொடுக்கணும்ன்றது இல்லை இல்லையா. டிபெண்ட்ஸ் ஆன் அந்தந்த சைல்டோட லெவலுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம கோல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கோல் வந்து எல்லா பிள்ளையும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், என்ன சொல்றது மிஷின்ல போட்டு எடுத்து கொடுத்த இது ரெஸ்பான்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. நம்ம குழந்தைங்க நமக்கு அப்புறம் இண்டிபெண்டா இருக்கணும் இல்லையா. தனிச்சையா இந்த சொசைட்டில அந்த குழந்தைங்களால செயல்பட முடியணும். அதுதான் நம்ம கோல். அது இருந்தா போதும். அது எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறது, அந்த 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 பக்குவத்தை நாம தான் வளர்த்துக்கணும். நன்றி மேடம். சப்போர்ட்டை நாம தான் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நன்றி. இன்னொரு கேள்வி இருக்கு. இது என்னன்னா, இந்த ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரனுக்கு ஸ்பீச் அந்த கம்யூனிகேஷன் அந்த ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா, அதுல பெற்றோரும் சிறப்பு ஆசிரியர்களும் சேர்ந்து எவ்வளவு தூரம் அவங்களுடைய ஸ்பீச் டெவலப் பண்ண முடியும், மேம்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. வெரி வெரி குட் குவெஸ்டின். இப்போ பெற்றோர்களோட பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தி. இது வந்து எல்லாருமே சொல்றாங்க மேடம், ஆனா எங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, எங்களுக்கும் வந்து ரொம்ப கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. இதோடைய முதல் கட்ட நடவடிக்கையை இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல பெற்றோர்களும் வந்து நம்மளுடைய ஸ்பீச் தெரப்பி பேச்சு பயிற்சி செஷன்ஸ்ல ஒரு பாகமா இருக்கணும். அட்லீஸ்ட் பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கணும். சரியா? அப்படி வந்து நான் உள்ள கடகடன் கூட்டிட்டு போய் குழந்தைக்கு தெரப்பி கொடுத்துட்டால் அந்த குழந்தை அந்த 4 செவத்துக்குள்ள பேசிடுச்சுன்னு கூட வைங்களேன், அதை வச்சு நம்ம அந்த குழந்தை வெளியிலயும் பேசிடுங்கிற அந்த ஒரு அசம்ஷனுக்கு வந்துட முடியாது. நம்ம ரிப்பீட்டடா ஒரு பர்டிகுலர் விஷயத்த நம்ம வந்து செய்யணும் வீட்லன்னா, அப்பா அம்மாக்களுக்கு அதுக்கான புரிதல் இருக்கணும். அப்போ செஷன்ஸ், அதாவது நம்ம ஸ்பீச் தெரப்பி செஷனோ இல்ல எந்த ஒரு செஷனா இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பா அப்பா அம்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணணுங்கிறதும் சொல்லி தரது ரொம்ப அவசியம். ஓகே, சோ இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கிட்டு பேரண்ட்ஸ் அதை வீட்டுல போய் செய்யும் போது அதுக்கான என்ன சொல்றது ஸ்பீடான பெட்டர்மெண்ட் அண்ட் க்ரோத்தை வந்து கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும். நம்பர் 1.
ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், அதாவது இந்த சிறப்பு ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு ஸ்கூல்லயா இருக்கட்டும், தனிப்பட அவங்க டியூஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு படிச்சுட்டு வரும்போதே என்னென்ன பண்ணணும், ஒரு பேசிக் லெவல்ல என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான ஸ்கில் செட் சொல்லி கொடுத்துதான் அனுப்புவாங்க. ஓகே. பட் ஒரு ப்ரொஃபஷனலும் இன்னொரு ப்ரொஃபஷனலும், அதாவது ஒரு பேச்சு பயிற்சியாளரும் சரி, ஒரு சிறப்பு ஆசிரியரும் சரி, கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கணும். மேம், இந்த குழந்தைக்கு நான் இது பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, உங்க செஷன்ஸ்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பண்ணும்போது அவன் நல்லா பண்றான், இதை நான் என் செஷன்ல பார்த்தேன், நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள்கிட்ட பண்றானான்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் அதுல ஏதாவது பெட்டர்மெண்ட் இருந்தா நானும் கரெக்ட் பண்ணி மாத்திக்கிறேன். இந்த மாதிரியான என்ன சொல்றது, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் நான் ஒருத்தர் செஷன்ல பார்த்ததை வச்சு நம்ம கண்டிப்பா நிறையவே நம்ம இன்னுமே செய்ய முடியும் குழந்தைங்களுக்கு. ஓகே. சோ தட் நீட்ஸ் தட் கம்யூனிகேஷன் இருந்ததுன்னா நம்மளால நம்ம குழந்தைங்களை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எது வேணும் வேணாங்கிறத டக்கு டக்குன்னு விளக்கிடலாம். அப்புறம் இது ஒர்க் ஆகல இந்த பையனுக்கு, நான் பல தடவை ட்ரை பண்ணிட்டேன், அப்ப நீங்க வேற மெத்தட் பாருங்க, ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் வேணும். ஓகே, நன்றி மேடம். ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி வந்து கோஆப்ரேட் பண்ணி பண்ணும்போது ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி வேகமா இருக்கும் அப்படிங்கறத புரிய வச்சிருக்கீங்க. நன்றி. அடுத்த ஒரு பேரண்ட் கேட்டிருக்காங்க, வயதுக்கேற்ற மொழி வளர்ச்சிக்கான சொல் அட்டவணை ஏதேனும் உள்ளதா? ஓகே. இப்போ சொல் அட்டவணை ஏதேனும் உள்ளதா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஓகே. பட் இப்போ வந்து நம்ம எந்த மாதிரியான குழந்தைய பாக்குறோம் அத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ மார்க்கெட்ல 10 டிவி இருக்கலாம், பட் நமக்கு எந்த டிவி வேணும் நமக்கு தான் தெரியும். ஓகே. நம்ம வீட்டுக்கு இவ்வளவு பெரிய டிவி வேணுமா, இல்ல நம்ம வீட்டுக்கு இவ்வளவு சின்ன டிவியா? கரெக்டா? சோ நிறைய அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த நார்மேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு 2 வயசு குழந்தைனா இதெல்லாம் இருக்கணும், இந்த ஸ்கில் செட் எல்லாம் இருக்கணும். அதாவது ஒரு 4 வயசு குழந்தைனா இந்த மாதிரி எல்லாம் பேசணும், ஒரு 2 வயசு குழந்தைனா இந்த எபிலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அதுக்கான ஸ்கில் செட்டும் டெஸ்ட் டூல்ஸுமே நிறைய இருக்கு. அதெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்து உங்ககிட்ட கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் இது என்னென்ன வேர்ட் இருக்கணும், இந்த பர்டிகுலர் வேர்ட் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்கு அப்படின்னாலும் நம்ம குழந்தைக்கு அது பொருத்தம் இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே. சோ நம்ம அது வந்து இந்தியன் கான்டெக்ட்ல இருக்கா அப்படி வந்து நம்ம இந்திய குழந்தைகளுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா, அடுத்து வந்து இப்ப என்னோட குழந்தைக்கு இது எவ்வளவு தூரம் பொருந்தும், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு மட்டுமே நாம அத என்ன சொல்றது, அதை நம்ம அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கணும். மேடம் நன்றி கடைசியா மேடம். ரொம்ப நன்றி. நீங்க வந்து அழகா ஒன்னொன்னும் அதுக்கான உதாரணத்தோட எக்ஸ்பிளைன் பண்றது வந்து நல்ல கிளியரா எங்களுக்கு வந்து புரியுது மேடம். தேங்க்யூ மேடம். கடைசியா ஒரு கேள்வி இருக்கு பெற்றோர்களோடது. இதுல என்னன்னா, பேச்சு திறன் இல்லாத குழந்தைகள் தங்களுடைய தேவைகள் மற்றும் வலியை எவ்வாறு மற்றவர்களுக்கு புரிய வைப்பார்கள்? அவங்களுடைய நீடு, பெயின் இதெல்லாம் வந்து அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், பண்ணா மற்றவங்களுக்கு புரியும்? ஒரு காலப்போக்குல வந்து இது நாமளே புரிஞ்சுப்போம். இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு நடக்கிறத அவங்க மத்தவங்க கிட்ட சொல்லணும். அதுதான் ஒரு குழந்தையுடைய சாராம்சமே அதுதான். எனக்கு நான் இது பண்ணியிருக்கேன், நான் இந்த கலரிங் பண்ணியிருக்கேன், நான் இந்த பெயிண்டிங் பண்ணியிருக்கேன்னு எப்படி ஒரு நார்மலா இருக்கிற பிள்ளைங்க சொல்லுமோ, ரொம்ப யூசுவலா எல்லா குழந்தைங்க மாதிரியும் வளர்ந்து வர பிள்ளைங்க சொல்லுமோ, அதே மாதிரிதான் இந்த சிறப்பு குழந்தைகளுமே. ஓகே. அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்ற விதம் ரொம்ப மாறுபட்டதா இருக்கு. அவங்க வந்து வாயால சொல்லல, கரெக்டா அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி காமிக்க மாட்டாங்க, இல்ல அந்த மாதிரி ஒரு ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு அவங்க பண்றது இருக்காதுங்கிறது நேரங்கள்ல உண்மைதான். ஆனா அவங்க ஏதோ ஒரு வழி மூலமா அவங்க காட்டுவாங்க. அவங்களுக்கு வலிங்கிற அழுகை வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வந்து பாத்ரூம் போகணுங்கிற அந்த ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது அது வேற மாதிரி வெளிப்படுத்துவாங்க. ஓகே. ஒரு வயசு குழந்தைக்கு பாத்ரூம் டயப்பர்ல வந்து மேபி கொஞ்சம் இதுவாயிடுச்சு போல் இருக்கு, சாயில் ஆயிடுச்சு போல் இருக்கு, அதனாலதான் வந்து இந்த குழந்தை அழுது அப்படிங்கறத அம்மா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அந்த இடத்துலயும் அந்த குழந்தை பேசல, அந்த இடத்துலயும் அந்த குழந்தை காட்டல இல்லையா?
பட் எப்படி அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, இது பசிக்கான அழுக, இது வந்து தூக்கத்துக்கான அழுக, இது வந்து பாத்ரூம் போகணுங்கிறதுக்கான அழுகன்னு அந்த அம்மாக்கு கரெக்ட்டா தெரியுது இல்லையா? சில குழந்தைங்க வளர வளர பேச்சு, மொழி வளர்ச்சி எல்லாம் நம்ப கத்துக்கிட்டு பேசுறாங்க. சில குழந்தைங்க பேசல. அப்ப பேசலங்கும்போது குயிக்கா நம்ம குடுக்குற ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஏஏசி. ஓகே. சோ அது வந்து இந்த கார்ட்ஸ் மூலமா பெயின் அப்படிங்கறது சில குழந்தைங்க ரொம்ப ஆச்சரியத்தோட நம்ம என்னதான் நெனச்சாலும் படிக்கும். எப்படி பேசவே வர இந்த குழந்தைக்கு எப்படி படிப்பு வருது அப்படின்னு நானுமே இப்போ வரைக்கும் நிறைய குழந்தைங்களை பார்க்கும்போது நினைச்சுப்பேன். ஓகே. சோ அந்த மாதிரி எழுதி வச்ச சில விஷயங்களை அந்த குழந்தைங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு பிக்சரா கார்டா கொடுக்கும்போது, ஒரு புகைப்படமா கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அதோடைய புரிதல் ஈஸியா இருக்கும். ஓகே. ஆரம்பத்துல அந்த குழந்தைங்க வலியில இல்லாதப்போ அந்த கார்டை வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு, வலி இருக்கும்போது நீ எனக்கு இதை காமி, நீ எனக்கு இதை காமிச்சாதான் என்னால அம்மாவால ஹெல்ப் பண்ண முடியும், அப்பாவால உன்னை கூட்டிட்டு போக முடியும் பாத்ரூமுக்குன்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு அதுக்கான புரிதல் இருக்கு. ஓகே. இது இது நம்ம ரெகுலரா பயன்படுத்த தான் தெரியும். சோ ஒரு வேற விதத்துல இருக்குங்கிறத வந்து நம்ம ஒரு மன ஏக்கத்தோடயே இருக்காம இப்ப என்ன அவைலபிளா இருக்குங்கிறத பார்த்து அவங்களுடைய தினசரி நீட்ஸ் இருக்கு இல்லையா, தினசரி தேவைகள் வேணும் வேண்டாங்கிற விஷயங்களை பூர்த்தி பண்றதுக்கு குவிக்கா ஒரு சிஸ்டம் இது, அவ்வளவுதான். ஓகே, நன்றி மேடம். பெற்றோர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீங்க நல்ல தெளிவா வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். சோ இப்போ வந்து பெற்றோர்கள் இங்க ஜாயின் பண்ணிருக்க பெற்றோர்கள் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா கேட்கலாம். ஆல்ரெடி அப்சான் மேம் ஹேண்ட் ரேஸ் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க மேம். ஹலோ மேம், நான் ஆக்சுவலி அப்சரோட ஹஸ்பண்ட். ஸோ எங்களுக்கு வந்துட்டு 5-year-old சன் இருக்காரு, டயக்னோஸ்ட் வித் ஏஎஸ்டி. ஃபிசிக்கல் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஸோ எங்களோட ப்ராப்ளம் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் எப்படி கம்யூனிகேட் பண்ணி ஜாபை செக்ரிகேட் பண்ணுறீங்களோ, பேரண்ட்ஸோட ரோலுமே நாங்கள் என்ன பண்ணணும்னு கொஞ்சம் நாங்களுமே கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ அதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் புக்ஸ் படிக்கலாமா, இல்லை அதுக்கு ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல்ஸ் இருக்கா? பிகாஸ் நாங்களுமே டைம் அண்ட் எஃபர்ட் கொடுக்குறோம், பட் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ நாங்க எங்க இருந்து என்ன ரிசோர்சஸ் நாங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம்? ஸோ எங்களோட ரோல் இதுல என்னது? ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் அண்ட் சைக்கியாட்ரிஸ்ட்க்கு நடுவில் எங்களுடைய ரோல் என்னது? நாங்க என்ன செய்யணும்? ஓகே, இது வந்து 2 விதமா நான் பதில் சொல்ல போறேன். சோ இது வந்து உங்க ரோல் என்ன, இதுல நாங்க எதை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்து ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் நாங்க போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு டாக்டர் ரொம்ப அழகா சொன்னாரு, பேரண்ட்ஸ் ஆர் நாட் தெரபிஸ்ட் பட் பேரண்ட்ஸ் ஆர் த தெரபிஸ்ட். ஓகே. சோ நாங்க பண்ற இப்ப ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டாவோ, ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டாவோ, இல்ல ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா அவங்க பண்ற எல்லாத்தையுமே நீங்க வீட்ல பண்ணாலோ, இல்ல வந்து ஒரு ஒரு இம்மி பெசகாம நான் வந்து அவங்க பண்ற ஆக்டிவிட்டி அப்படியே வீட்ல பண்ணேனாலோ அந்த குழந்தைக்கு அந்த புரிதல் இல்லாம இல்ல. ஓகே. அவங்க பண்ணதையே இவங்க என்ன பண்றாங்க, நீ நிறைய குழந்தைங்க நிறைய அம்மாக்கள் இதே மாதிரி சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நீ அம்மாங்கிற டியூட்டியை மட்டும் பண்ணு, எனக்கு வந்து இந்த கத்துக்கிறதெல்லாம் நான் வந்து என் பிள்ளைங்கள்ட்ட என்கிட்ட வரவே மாட்டேங்குது அப்படின்னு. சோ அங்க செஷன்ல என்ன நடக்குதுங்கிறத முதல்ல பார்த்து கத்துக்கிட்டு அந்த எசன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அடிப்படையில என்ன சொல்ல வராங்க அது மூலமா அப்படிங்கறத நம்ம தினசரி லைஃப்ல செலுத்தணுங்கிறது தான் பேரண்ட்ஸோட ரோல். இது ஸ்பெஷல் எஜுகேட்டர் என்ன பண்றாங்களோ அதையும் பண்ணணும், ஸ்பீச் தெரபிஸ்ட் பண்றதையும் பண்ணணும், ஒரு விஷன் தெரபிஸ்டோ ஒரு வாட் எவர் எனி அதர் ப்ரொஃபஷனல் தட் யூ சீக் அவங்க என்ன பண்றாங்களோ அதையும் பண்ணணும். சோ பேசிக்கா பேரண்ட்ஸ் நீட் டு டூ எவ்ரிதிங். ஓகே. பட் அதை எப்படி மாத்திக்கணும், நம்ம தினசரி வாழ்க்கையில இது பண்ணா அந்த குழந்தைக்கு அது உபயோகமாகுங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய தினசரி லைஃப நம்ம தெரபிஸ்ட் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணணும். இப்போ இது வந்து one of the best ways that you can get information is ask your therapist. ஓகே. இது வந்து எங்க ரோல், ஒரு தெரபிஸ்டோட ரோல் வந்து தெரப்பி எடுக்கிறதோட மட்டும் நிக்க கூடாது. அது வந்து ஒரு எத்திக்கல் பிராக்டிஸே கிடையாதும் கூட. ஓகே. இப்ப நான் இது சொல்லி கொடுத்துட்டேன், இந்த பர்டிகுலர் கான்செப்ட் எல்லாம் இன்னைக்கு நான் செஷன்ல வந்து பண்ணிட்டேன், இப்ப இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் திரும்ப செஞ்சா மட்டும்தான் இந்த குழந்தைக்கு பெட்டர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறதையும் சேர்ந்து உங்க தெரபிஸ்ட் சொல்லணும். நிறைய பெற்றோர்கள் நான் உங்க தெரபிஸ்ட் நான் எப்படி கேட்பேன், என்கிட்டயுமே இங்க சென்னையில வரவங்களுமே நிறைய கேட்பாங்க, இல்ல மேம் நீங்க சொல்றீங்க, நீங்க பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட கோஆபரேட் பண்ண மாட்டான், அப்ப வேற என்ன பண்ணலாம்
அப்படிங்கறதையும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது அவசியம் ரெண்டு தெரபிஸ்ட் கிட்டயுமே. சோ இப்ப நம்ம யூடியூப்ல பாக்குறோம், விக்கிபீடியால படிக்கிறோங்கிறதுக்கு அவங்க பொதுவுல எழுதியிருப்பாங்க. ஓகே, அது எல்லா குழந்தைக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? அது வந்து நம்ம குழந்தைக்கு அது அப்ளிகபிள் ஆகுமா இன் பர்டிகுலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ தி பெஸ்ட் பர்சன் டு ஆஸ்க், இது சிறந்த ஆள் கேட்கறதுக்கு யாருன்னா கண்டிப்பா அந்த குழந்தையுடைய தெரபிஸ்ட் தான். சரியா? நீங்க கேள்வி கேட்கணும். நாட் இன் நான் ரைட் ராயலி மேனர் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இதை நான் என்ன பண்ணா என்னுடைய குழந்தைக்கு வீட்டுல போய் இதே விஷயத்த நான் செலுத்த முடியும், இதை எப்படி நான் அப்ளை பண்ண முடியும், எனக்கும் சொல்லி கொடுங்க அப்படிங்கறதான கேள்வி கண்டிப்பா பேரண்ட்ஸ் எழுப்பணும். தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா தேங்க்யூ. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களோட நேம் இல்ல. நீங்க கேட்கணும்னா கேட்கலாம் மேம் கிட்ட. ஹலோ, குட் ஈவினிங். எனக்கு என்ன டவுட்னா, தெரப்பி ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிட்டுக்கு வந்து நம்ம எது ஸ்டார்ட் பண்ணணும்? சில பேர் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் கொண்டு போறாங்க. ஃபிளாஷ் கார்ட்ஸா இருந்தாலுமே அவங்களோட டெய்லி நீட்ஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்ல சில பேர் வந்துட்டு இந்த ஷேப் சொல்லி தரது, கலர் சொல்லி தரது, அனிமல் சொல்லி தரது அப்படின்னு கொண்டு போறாங்க. ஸோ ஆப்வியஸா வந்து நம்ம ஒரு தெரபிஸ்ட் இருந்து இன்னொரு தெரபிஸ்ட் போகும்போது குழந்தைங்களுமே அவங்க மெத்தடுக்கு அடாப்ட் ஆகி லேர்ன் பண்றதுக்கும் சிரமப்படுறாங்க. நம்மளுக்கும் வந்து ஆஸ் அ பேரண்டா எங்களுக்குமே வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிற பார்ட் வந்து மிஸ் ஆகுது. அதுதான் என்னோட விஷயம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ, நீங்க இந்த கேள்வி கேட்டதுக்கு தேங்க்யூ. ஏன்னா இது வந்து ஒரு பிராக்டிக்கல் கொஸ்டின் இல்லையா? நம்ம ஒரு தெரபிஸ்ட நம்பி போறோம், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கரெக்ட்னு தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க. அந்த நம்பிக்கையோட தான் எல்லா பேரண்ட்ஸுமே போறாங்க இல்லையா? சோ இப்போ இதுல வந்து முதல்ல தெரபிஸ்ட் டு தெரபிஸ்ட் வேறுபாடுகள் இருக்குங்கிறது உண்மைதான். ஓகே, திஸ் இஸ் வேர் மேபி ஒரு பக்கத்துல இருந்து சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ். ஓகே, அவங்க என்ன மாதிரி குழந்தைங்களோட பரிச்சயப்பட்டிருக்காங்க, இவங்க ஆட்டிசம் அப்படின்னு உள்ள குழந்தைங்களை நல்லா நிறைய பார்த்திருக்காங்களா, பார்ப்பாங்களா, இவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, அகைன் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் அவங்க நம்ம சொன்ன மாதிரி இது மூலமா நம்ம என்ன மேம் அச்சீவ் பண்ண வரோம், இது எதுக்கு, இது மூலமா நான் இதை இப்ப எப்படி சொல்லி தரட்டும், இது வந்து இது பண்ணுனா என் குழந்தை நாளைக்கு வந்து வேற என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கேட்கறதுல தப்பே இல்லை. நம்பர் 1. ஓகே, அண்ட் ஒரு இப்ப நானுமே இருக்கேன்னு வைங்களேன், எல்லா குழந்தைக்கும் ஒரு மாதிரி அணுக முடியாது. சோ அந்த டிஃபரன்சஸ் இன் ஹேண்ட்லிங் ஒன் சைல்ட் டு another, ஒரு குழந்தைக்கு ஃபிளாஷ் கார்ட்ல பண்ணாதான் பெட்டரா இருக்கும், ஒரு குழந்தைக்கு பிளே மெத்தட்ஸ்ல பண்ணாதான் பெட்டரா இருக்கும், ஒரு குழந்தைக்கு வந்து நான் ஆரம்பத்துல இருந்து ஏஏசி யூஸ் பண்ணாதான் பெட்டரா இருக்கும். எந்த குழந்தைக்கு எதை யூஸ் பண்ணணும், எதை ஆரம்பிக்கணுங்கிறது தெரபிஸ்டுக்கு தெரியும். ஓகே, அந்த நம்பிக்கை நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கும் இருக்கு, தெரபிஸ்ட்க்கும் இருக்கு. பட் why this for my child, that clarification also needs to be provided. Okay, but one good thing, ஒரு நல்ல விஷயம் இதுல என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, children are very very quick to adapt. ஓகே, அது வந்து இது வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன், இது வந்து சிறப்பு குழந்தைகள், இதுங்க இந்த என் பசங்களுக்கு புரியறதுக்கே டைம் ஆகும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஓகே, ஒரு 2 தெரபிஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கும் தெரியும் இங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு. ஓகே, அத சொல்றதுக்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்டுக்கான வேலை. ஓகே, அதை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு பெற்றோர்களுக்கான அந்த நம்மளுடைய பொறுப்பு. அதுதான் சரியா? சோ ஒரு குழந்தைக்கு ஒன்னொன்னு பண்ணுவாங்கங்கிறது இஸ் வெரி நார்மல் மேம். தட் இஸ் இட்ஸ் ட்ரூ. தேங்க்யூ மேம். இல்ல, நான் ஒரு குழந்தைங்களுக்கும் ஒன்னு பண்றது அப்படின்னு நான் சொல்ல வரேன். சிங்கிள் சைல்டுக்கே வந்து நம்ம பேசிக் அவங்க நீட்ஸ்ல இருந்து ஸ்பீச் எடுக்க வைக்கணுமா, இல்ல வந்து அவங்க போக்குல போயிட்டு வேற இப்ப சில குழந்தைகள் வந்து ரைம்ஸ்ல இருந்து நம்ம நீட்ஸ்க்கு வராங்க, அது எப்படி வந்து நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கறது நான் கேக்குறேன். கரெக்ட். இப்போ இது வந்து ஒரு குழந்தைய பொறுத்து வேரி ஆகும். அது முதல்ல இருக்கு. ஓகே, இப்போ ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் பெட்டரா இருக்கும். இன்னொரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சில்ட்ரன் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்தோடனே கான்ஃபிடென்ட்டா ஆரம்பிக்கலாம். நான் ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து பாத்ரூம், இது டாய்லெட், அம்மா தா கேட்கணும், அம்மா வா கேட்கணும், இதெல்லாம் வந்து எடுத்தோடனே சில குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம். The method differ ஆகுறதுங்கிறது வந்து is going to keep changing if you change the therapist. That's also there. So
ஒரு குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத நம்ம ரொம்ப நல்லா யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணணும். வித் நீங்க சொல்ற மாதிரி பேரண்ட்ஸா இருக்கட்டும், தெரபிஸ்டா இருக்கட்டும், 2 பேருக்குமே தெரியணும் எதுக்கு இதை பண்றோம் அப்படிங்கிறது. ஓகே, அந்த கிளாரிபிகேஷன் கண்டிப்பா கேட்கணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Thank you, Malavika ma'am, for taking time to give us information on this topic and share your expertise with us. Thank you, Uma ma'am and Kalisha ma'am, for mediating the questions very nicely. I would like to ask Janaki ma'am to give the thank you note to Malavika ma'am. மால்விகா முத்துக்குமார் மேடம், தேங்க்யூ சோ மச். ரொம்ப அழகா எளிமையா எக்ஸாம்பிள்ஸோட எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுனீங்க. அண்ட் ஐ அக்செப்ட் தட் இந்த ஒரு செஷன் பத்தாது, ஒவ்வொருத்தரோட கேள்விக்கும் தேவைகளையும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு we can continue more. பட் எங்களுக்கு லார்ஜ்லி வந்து ஒரு ஸ்பீச் தெரப்பியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு நல்லா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த செஷன்ல. அண்ட் we look forward to work with you in future as well. Thank you so much for accepting this invite and giving us this understanding and help. Thank you again. Thank you Janaki ma'am. Thank you. It's a pleasure. கண்டிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல கலந்துக்கிட்டதுல. I'm very very happy. Thank you. Definitely. Thank you madam. Thank you. Yeah.